தொழுகையினுடைய பாடங்கள், அந்த பாடங்கள்ல வரிசையில சஜிதா சஹுவு அப்படின்னு ஒரு சட்டம். சஜிதா சஹு அப்படின்னு ஒரு சட்டம். சஜிதா சஹுனா என்ன? மறதிக்கான சஜிதா. தொழுகையில வாஜிபான சட்டங்களை மறந்துட்டோன்னு சொன்னா அல்லது விட்டுட்டோன்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும்? தொழுகையில சஜிதா சஹுவு செய்யணும். கடைசி ரக்காயத்துல 2 ரக்காயத்து தொழுகையா இருந்தாலும் சரி, 4 ரக்காயத்து தொழுகையாக இருந்தாலும் சரி, ஃபஜ்ராக இருந்தாலும் லுஹராக இருந்தாலும், கடைசி அத்தஹியாத்து ஓதியதற்கு பின்பு சலவாத்து, அந்த சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? ஒரு சலாம் கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சுட்டுட்டு பிறகு மீண்டும் 2 சஜிதா செஞ்சுட்டு பிறகு அத்தஹியாத்து ஓதி சலாம் கொடுக்கறது தான் சஜிதா சஹு. ஃபர்ல் தொழுதுகிட்டு இருக்கோம், அது இமாமோட தொழுதாலும் சரி, தனித்து தொழுதாலும் சரி. இப்படிப்பட்ட நிலையில சஜிதா சஹுவு வந்துடும். சில நேரங்கள்ல சில விஷயங்களை மறந்துடுவோம். நம்ம சில நேரங்கள்ல ஷைத்தான் மனசுல என்ன செய்வான்? ஊசல் அடத்தை போடுவான். சைத்தான் சந்தேகத்தை போட்டுருவான். 2 தொழுதமா 3 தொழுகதமா அப்படின்னு என்ன செஞ்சிருவான்? சந்தேகம் வந்துடும். இப்படி சந்தேகம் வந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்கள தொழுகையில நின்னதுக்கு பின்னாடி ஷைத்தான் பல்வேறு சந்தேகங்களை உண்டு பண்றான். அதனால எத்தனை ரக்காயத்து தொழுதோம் அப்படிங்கிறத மறந்துடுவோம். இப்படிப்பட்ட நிலை வந்துச்சுன்னா அவர் கடைசி இருப்புல அத்தஹியாத்து ஓதிட்டு வலது பக்கம் ஒரு சலாம் கொடுத்துட்டு 2 சஜிதா செய்து கொள்ளவும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எப்ப சஜிதா சஹுவு செய்யணும்? எந்த அமலை விடும்போது எதன் காரணமாக சஜிதா சஹுவு செய்யணும்னு சொன்னா, தொழுகையினுடைய வாஜிபுகள்ல ஏதாவது ஒன்றை விட்டுட்டோம். தொழுகையினுடைய வாஜிபுகள், தொழுகையின் வாஜிபுகள் நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து அதையும் படிப்போம். உதாரணத்துக்கு முதல் அத்தஹியாத்து ஓதுறது. அத்தஹியாத்துடைய அந்த இருப்பு உட்காரணும். அந்த இருப்பு உட்காரணும் பத்தியா? முதல் இருப்பு 4 ரக்காயத்து தொழுகையில 2வது ரக்காயத்துல உட்கார்றத மறந்துட்டோம். அப்படியே எந்திரிச்சு 3வது ரக்காயத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா 4வது ரக்காயத்தை முடிச்சுட்டு என்ன செய்யணும்? சஜிதா சஹுவு செய்யணும். இப்ப அத்தஹியாத்துடைய இருப்பு மறந்ததுனால, அது வாஜிபை விட்டதுனால, இப்படி வாஜிபு நிறைய இருக்கு. சரியா? அதே மாதிரி தொழுகையினுடைய வாஜிபை மறந்துட்டு பிற்படுத்திடுறோம். தொழுகையினுடைய வாஜிபை மறந்துட்டு பிற்படுத்திடுறது. உதாரணத்துக்கு அல்ஹம்து சூரா ஓதுறது வாஜிபு, கிராத் ஓதுறது ஃபர்லு. தொழுகையில கிராத் ஓதுறது ஃபர்லு, அதுல அல்ஹம்து சூராவை ஓதுறது வாஜிபு. அந்த அல்ஹம்து சூராவை முற்படுத்தி ஓதணுங்கிறது ஒரு வாஜிபு. தக்பீர் கட்டி முதல்ல என்ன ஓதணும்? அல்ஹம்து சூரா ஓதணுங்கிறது வாஜிபு. ஒருத்தர் தக்பீர் கட்டி துணை சூறாவை ஓதிட்டாரு, அல்ஹம்து சூராவை பிற்படுத்திட்டார். இப்ப இது என்னது? வாஜிபுக்கு மாத்திட்டோம். வாஜிபை என்ன செஞ்சிட்டோம்? பிற்படுத்திட்டோம். அல்ஹம்து சூராவை துணை சூறாவுக்கு முன்னாடி ஓதணும், அல்ஹம்து சூராவை துணை சூறாவுக்கு பின்னாடி ஓதணும்னு சொன்னா இப்படி என்ன செய்யணும்? சஜிதா சஹுவு செய்யணும். வாஜிபை மறந்ததுனால சஜிதா சஹுவு செய்யணும், வாஜிபை பிற்படுத்தினதுனாலையும் சஜிதா சஹுவு செய்யணும். அதாவது அடுத்து ஏதாவது ஒரு ஃபர்லு அதை பிற்படுத்திடுறது, ஒரு ஃபர்லை பிற்படுத்திடுறது. முதல் இருப்புல அத்தஹியாத்துக்கு பிறகு ஸலவாத் வரைக்கும் ஓதிடுறது. அத்தஹியாத்து ஓதிட்டு அடுத்து ஸலவாத்தையும் என்ன செஞ்சிடுறது? ஓதிடுறது. இப்படி ஒரு மறதியின் காரணமாக பிற்படுத்துறதுனா, ஒரு ஃபர்லை பிற்படுத்தினா அப்ப என்ன செய்யணும்? ஏன்னா 3வது ரக்காத்துக்கு எந்திரிக்கணும், 3வது ரக்காத்துக்கு எந்திரிச்சிடணும். ஆனா இவர் ஒரு ஸலவாத்தை எக்ஸ்ட்ரா ஓதி 2வது இருப்பு, முதல் இருப்புல முதல் தடவை 2 ரக்காயத் தொழுதுட்டு அத்தஹியாத்து உட்கார்றோமா இல்லையா? அத்தஹியாத்து ஓதிட்டு உடனே என்ன செய்யணும்? ஃபர்லுக்கு ரக்காயத் தொழுகிறதுக்கு எந்திரிக்கணும். இவர் ஒரு ஸலவாத்தை சேர்த்து ஓதி பிற்படுத்திட்டார். ஒரு ஃபர்லை கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா 3வது ரக்காயத்துக்கு தாமதம் ஏற்பட்டுருச்சு. அத்தஹியாத்து ஓதணும்னா என்ன செஞ்சிடணும்? எந்திரிச்சிடணும். புரியுதா சொல்றது ஃபாசில்? அத்தஹியாத்து ஓதன உடனே 3வது ரக்காயத்துக்கு எந்திரிச்சிடணும். இவரு ஸலவாத்தை ஓதி 3வது ரக்காயத்தை தாமதப்படுத்திட்டாரு. இப்போ ஒரு ஃபர்லை தாமதப்படுத்தினதுனால என்ன செய்யணும்? சஜிதா சஹுவு செய்யணும். அதே மாதிரி ஃபர்லு அல்லது வாஜிபை பிற்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு சுப்ஹான ரப்பியல் அலா அப்படின்னு ஓதுற அளவுக்கு இருந்தாலும் அந்த நேரம், எவ்வளவு நேரம் பிற்படுத்துதல், ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துதல்ங்கிறதுக்கான நேரம் என்ன? சுப்ஹான ரப்பியல் அலா அப்படின்னு
3 தடவை சொல்ற அளவுக்கு ஒரு விஷயத்த செஞ்சிட்டோம்னு சொன்னா அது பிற்படுத்துதல். புரிஞ்சா சொல்றது? அந்த நேரம் உதாரணமா ஒரு ஃபர்ல மறந்தாரு, அதை மறுபடியும் நிறைவேற்றணும். அதாவது 2 ருக்கு செஞ்சிடறாரு, ஒரு 2 அல்லது 3 சஜிதா செஞ்சிடறாங்க. ஒரு ஃபர்ல பிற்படுத்துறது அல்லது அதிகப்படுத்துறது அல்லது முற்படுத்துறது. 3 சஜிதா செஞ்ச 2 சஜிதா செய்யணும். ஒருத்தர் மறந்துட்டு 3 சஜிதா செஞ்சுட்டாருன்னு சொன்னா இவர் என்ன செய்யணும்? சஜிதா மறந்துட்டு நிறைவேற்றினதுனால. அதே மாதிரி ஒரு வாஜிபுடைய தன்மையை மாத்திடுறது, வாஜிபுடைய தன்மையை மாத்திடுறது. என்னது வாஜிபுடைய தன்மை? உதாரணமா ஃபஜ்ர் தொழுகையில, இஷா தொழுகையில, மக்ரிப் தொழுகையில கிராஅத்தை சப்தமா ஓதணும், வாஜிபு. அது லுஹர்லையும் அசர்லையும் கிராஅத்தை மௌனமா ஓதணும். இவர் லுஹர் தக்பீர் கட்டினாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சப்தமா ஓதிட்டார். ஒரு வாஜிபுடைய தன்மை, ஏன்னா அமைதியா ஓத வேண்டிய தொழுகையில வெளியில சப்தம் கேட்கிற மாதிரி ஓதிட்டார். இப்ப என்ன செய்யணும்? வாஜிபினுடைய தன்மையை மாத்திட்டதுனால இங்க என்ன செய்யணும்? ஒரு இல்ல ஃபஜ்ருடைய ஃபர்து அமைதியா கிராத் ஓதிட்டார் சப்தம் இல்லாம. இப்ப இங்க என்ன செய்யணும்? அப்ப ஒரு வாஜிபை மறந்துடுறது அல்லது ஒரு வாஜிபை பிற்படுத்திடுறது, அதே மாதிரி ஒரு ஃபர்ல மறந்துடுறது அல்லது பிற்படுத்திடுறது, அதே மாதிரி ஃபர்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மறந்துட்டு ஒன்ன சேர்த்துக்கிறது, அல்லது ஒரு ஃபர்லுடைய நேரத்தை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் நேரத்தை தாமதப்படுத்துறது. யோசிச்சுக்கிட்டேன், ருக்கு போனவர் எந்திரிச்சு நின்று அவர் பாட்டுக்கு என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் சஜிதா போகாம. சுப்ஹான ரபியல் அலா, சுப்ஹான ரபியல் அலா, சுப்ஹான ரபியல் அலா. இந்த நேரம் பிற்படுத்தினாலும் அவர் என்ன செய்யணும்? சஜிதா சஹ்வு செய்யணும். அல்லது ஒரு ஃபர்ல மறந்துட்டு மறுபடியும் நிறைவேற்றிட்டாரு, 2 ருக்கு செஞ்சாரு, சமியல்லாஹு லிமன் ஹமிதா இன்னொரு மீண்டும் இன்னொரு ருக்கு செஞ்சிட்டார். இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும்? சஜிதா சஹ்வு செய்யணும். அல்லது வாஜிபோட தன்மையை மாத்திடுறது, சப்தமா ஓத வேண்டிய இடத்துல மௌனமா ஓதுறது, மௌனமா ஓத வேண்டிய இடத்துல சப்தமா ஓதுறது. இங்க சில சட்டங்களும் இருக்குது. அதாவது என்ன சட்டம்னு சொன்னா, ஒரு ஃபர்ல மறந்துட்டோம் அல்லது தொழுகை முறிஞ்சு போயிடும், அங்க சஜிதா சஹ்வு கடமையாகாது. புரியுதா சொல்றது? ஒரு ஃபர்ல அதிகப்படுத்திட்டோம், சஜிதா 2 செய்யறதுக்கு 3 செஞ்சோம், சஜிதா சஹ்வு. இங்க ஒரு சஜிதாவையே விட்டுட்டோம், ருக்குவையே விட்டுட்டோம். ஃபர்ல விட்டுட்டா தொழுகை முறிஞ்சு போயிடும். ஃபர்ல் ரொம்ப முக்கியம், ஃபர்ல விடக்கூடாது. பிற்படுத்தினா சஜிதா சஹ்வு, ஃபர்லவே விட்டுட்டோம்னா என்ன செய்யணும்? தொழுகை முடிஞ்சிடும், மீண்டும் என்ன செய்யணும்? தொழுகணும். அதே மாதிரி இன்னொரு சட்டம் என்னன்னு சொன்னா, வாஜிப வேணும்னே விட்டுட்டோம், வாஜிப மறந்துட்டு செஞ்சா ஒண்ணு. புரியுதா? வாஜிபுன்னு தெரியும், அத்தஹியாத்துக்கு நேரத்துல 2வது ரக்காத்துல அத்தஹியாத்துக்கு உட்காரணும்னு நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே 3வது ரக்காத்துக்கு எந்திரிச்சிட்டோம். விளங்குதா? ஒரு வாஜிப வேண்டுமென்றே விட்டாலும் என்ன செய்யணும்? தொழுக முறிஞ்சு போயிடும். மறந்துட்டா தான் சஜிதா சஹ்வு. புரியுதா சொல்றது? வேணும்னே விட்டுட்டாருன்னு சொன்னா அப்பயும் என்ன செய்யாது? முறிஞ்சிடும். சஜிதா சஹ்வு செஞ்சாங்க, அந்த தொழுகை நிறைவேறாது. அதே மாதிரி சுன்னத்தோ அல்லது முஸ்தஹபோ விட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அங்க நன்மை குறைஞ்சு போயிடும், சஜிதா சஹ்வு செய்யணுங்கிறது இல்லை. உதாரணத்துக்கு தொழுகையில ஆமீன் சொல்லணும் மெதுவா, இமாம் அல்ஹம் சூராவதி முடிக்கையில ஆமீன், ஹனஃபிகள் என்ன செய்யணும்? மெதுவா மனசுக்குள்ள ஆமீன் சொல்லணும். ஒருத்தர் ஆமீன் சொல்லாம விட்டுட்டாரு, தொழுகை முறிஞ்சிருமா? முடியாது. தொழுகையினுடைய சுன்னத்துக்கள் இருக்குல்ல, அந்த வரிசையில இதனால தொழுகை முடியாது, நன்மை குறைஞ்சு போயிடும். அப்ப இதுக்கு சஜிதா சஹ்வு செய்யணுமா? தேவையில்லை. அதே மாதிரி ஃபர்து, வாஜிபு, சுன்னத்து, நஃபீலு இந்த மாதிரியான தொழுகையில சஜிதா சஹ்வை வாஜிபாக்கக்கூடிய எந்த செயல் நிகழ்ந்தாலும் அதுல சஜிதா சஹ்வு செய்யணும். ஃபர்லு தொழுகைக்கு மட்டும் இல்லை, தொழுகை நஃபீலு, தொழுகை சுன்னத்து. ஃபர்லு முடிச்ச பின்னாடி எந்திரிச்சு நின்று தொழுகிறோமா இல்லையா? அந்த தொழுகை சுன்னத்தான தொழுகை. சுன்னத்தான தொழுகையிலையும் தொழுகைக்கான வாஜிப் இருக்குமா இல்லையா? நஃபீலான தொழுகையா இருந்தாலும் அந்த தொழுகையை நிறைவேற்றுறதுக்கு ஃபர்லு, சுன்னத்து, வாஜிபுன்னு இருக்குது. அப்படி வாஜிபாக்கக்கூடிய விஷயத்தை அந்த நஃபீல் தொழுகையில, சுன்னத் தொழுகையில விட்டுட்டாலும் சஜிதா சஹ்வு என்ன செய்யணும்? செய்யணும். இப்ப சஜிதா சஹ்வுனா என்ன? சலாம் கொடுக்கிற அத்தஹியாத்து ஓதிட்டு சலாம் கொடுத்துட்டு 2 சஜிதா செஞ்சு பிறகு மீண்டும் அத்தஹியாத்து ஸலவாத்துக்கள் ஓதி தொழுகையை முடிக்கிறது. இதுதான்
மறதிக்கான தொழுகை, மறதிக்கான சஜுதா. தொழுகையில் மறதி ஏற்படும் போது, வாஜிபை விடும்போது, பிற்படுத்தும் போது தொழ வேண்டிய, செய்ய வேண்டிய பரிகாரம். அல்லாஹ் சட்டங்களை விளங்கி அமல் செய்யறதுக்கு எல்லாருக்கும் பாக்கியத்தை தருவானாக.